இது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் வெளியில. அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை மாறிட்டு இருக்கு. அது வந்து இஸ்லாமியர்கள் அதிகரிச்சுட்டாங்கன்னா, இந்த நாட்டினுடைய எல்லா விஷயமே தலைகீழா மாறிரும். அதனால இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இந்துக்கள் வந்து தங்களுடைய மக்கள் தொகை விகிதத்த வந்து அதிகரிச்சுக்கணும். அவங்க கூடுதலா குழந்தை பெத்துக்கணும். ஒவ்வொரு இந்து பெண்ணும் 10 குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டும்னு ஒரு சாமியார் ஒளர்னதெல்லாம் இருக்குது. சாமியாரால தான் வளர முடியுமா? சாமினானாலே வளர முடியுன்றது தான் வந்து அது. நீங்க அந்த டெமோகிராபிக் வந்து மாறிறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற மாரியான இந்த மெஜாரிட்டேரியன், இந்து மெஜாரிட்டேரியன்ற அந்த விஷயம் வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகணும் அப்படின்றது தான். இது வந்து பீதியை உருவாக்குவது. ஒரு பெரும்பான்மை சமூகத்திடம் ஒரு பீதியை உருவாக்குவது. அதாவது நாம் அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மை என்றும், அவர்கள் என்று சொல்வது சிறுபான்மை என்றும், அவர்கள் பெரும்பான்மையாகி இதனுடைய அந்த சமநிலை குலைந்து விடுமானால், இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில் வந்து ஒரு சீர்குலை உருவாகி விடுமானால், நம்ம பாரத சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அல்லது வேத சம்பிரதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்லது சனாதன தர்மத்தை பாரத தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள்லாம் சிறுபான்மை ஆகிவிட்டால் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனமே வந்து மாற்றப்பட்டு விடும். உண்மையில அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு தொடர்ச்சியாக யார் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள். இதற்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்திலே வெங்கடாச்சலயா கமிஷன் போட்டாங்கல்ல, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அது நிறைவேற்றப்பட்ட நேரத்திலேயே இதில் பாரத தர்மம் என்பதை பற்றிய எந்த விஷயமே இல்ல. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அந்த விஷயத்தை ஒரு நீதிபதி வந்து அவர் வழக்கறிஞரா இருக்கும்போது என்ன கருத்தியல வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு அவருக்கான உரிமை இருக்கு. ஆனால் ஒரு நீதிபதி என்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒருபால் கோடாமையோடு இயங்கக்கூடிய ஒருவர் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி ஒரு மெஜாரிட்டேரியன் வாதத்தை முன் வச்சு அதுல மாற்றம் வந்துவிடக்கூடாது. ஒரு நீதிபதி இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னா அவரு கோடு காட்டுறாரு, தூண்டி விடுறாரு. சிறுபான்மை சமூகத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய வாதத்தை அதில் முழுவதும் உடன்பட்டு அதை ஒரு பொது வெளியில் நீதிபதி என்கிற பாதுகாப்பு கவசத்திற்கு நின்று கொண்டு மக்களிடம் அவர் வந்து ஒரு விஷவித்த ஊன்றுகிறார்.